வணக்கம். நான் உங்கள் மோகனா. படித்ததில் பிடித்தவை என்னன்னா எறும்புகளும் ஈக்களும். எறும்புகள் 6 கால்களைக் கொண்ட பூச்சி இனம். தேனீ குளவி போல உறையுடைய பூச்சியின் பிரிவை சேர்ந்தவை. எறும்புகள் இப்பூவுலகில் எறும்புகள் இல்லாத இடம் மிகவும் குறைவு. அண்டார்டிகா போன்ற துருவ பனி பிரதேசங்களை தவிர பூமியின் பெரும்பாலான பகுதிகளில் எறும்புகள் பரவி இருக்கின்றன. இருந்தாலும் பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள வெப்பமண்டல பகுதியில்தான் எறும்பு வகைகள் அதிகமாக உள்ளன. இதற்கு அந்த பகுதிகளின் சட்ப வெப்ப நிலையே காரணம். தட்ப வெப்ப நிலையே காரணம். எறும்புகள் சுமார் 15 கோடி ஆண்டுகளுக்கு முன் இந்த உலகில் தோன்றின. 2 மில்லிமீட்டர், அதாவது கடுகு அளவில் இருந்து 4 சென்டிமீட்டர் வரை நீளம் கொண்ட எறும்புகள் உள்ளன. உலகில் சுமார் 12,000 வகை எறும்புகள் உள்ளன. இதில் 5.2% எறும்பு வகைகள் இந்தியாவில் உள்ளன. கிட்டத்தட்ட 600 எறும்பு வகைகள் உள்ளன. எறும்புகள் உருவத்தில் மிகவும் சிறியதாக இருந்தாலும் கூட எண்ணிக்கையில் அபரிமிதமானவை. இவை இப்படி எளிமையாக புரிந்து கொள்ளலாம். உலகில் உள்ள தரைவாழ் விலங்குகள் அனைத்தையும் ஒரு தராசு தட்டில் வைத்து மற்றொரு தட்டில் எறும்புகள் அனைத்தையும் வைத்தால் எறும்புகள் உள்ள தட்டுதான் எடை மிகுந்ததாக இருக்கும். எறும்புகள் காட்டிலும் ஊர் பகுதிகளிலும் வாழ்கின்றன. காட்டில் தரைப்பகுதி மரங்கள், மர விதானங்களில் வாழ்கின்றன. தரைக்கு அடியில் வளைகிலும் மக்கிப் போகும் மரைக்கட்டைகளிலும் கூட எறும்புகள் வாழ்கின்றன. காட்டில் கிடக்கும் இலக்குவியல்களில் வசிக்கும் எறும்பு வகைகளும் உண்டு. தரைக்கு அடியில் உள்ள எறும்பு காலனிக்கு ஒரு கோட்டை போல வட்டமாக மண்ணால் ஆன வாசலை கட்டும் எறும்பு வகைகள். மரப்பொந்துகள், புதர்கள் என்று காட்டின் வெவ்வேறு சூழல்களில் எறும்புகள் வாழ்கின்றன. இப்படி காட்டில் காணும் இடமெல்லாம் எறும்பினங்கள் நிரம்பி இருப்பதை பார்க்க முடிந்தால் அது ஒரு காட்டின்
செழுமைக்கு நல்ல அறிகுறி. நகர்ப்புறங்களிலும் வாய்ப்பிருக்கும் இடங்களிலும் எல்லாம் எறும்புகள் பழகி பெருகுகின்றன. எறும்புகள் கூட்டமாக சேர்ந்து வாழக்கூடிய பன்மை பெற்றவை. ஒரு எறும்பு கூட்டில் சில 100 எறும்புகள் முதல் லட்சக்கணக்கானவை வரை இருக்கலாம். இவற்றின் சமூக வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமானது. ஒவ்வொரு எறும்பு கூட்டமும் கூட்டை பராமரிப்பது, உணவு தேடுவது, முட்டை இடுவது, இனப்பெருக்கம் செய்வது, கூட்டை சுத்தம் செய்வது, எதிரிகளிடமிருந்து பாதுகாத்து கொள்வது என்று பல்வேறு வேலைகளை பகிர்ந்து கொண்டு செய்கின்றன. இவற்றை வேலைக்கார எறும்பு, இனப்பெருக்கம் செய்ய முடியாத பெண் எறும்பு, எதிரிகளிடமிருந்து கூட்டை பாதுகாக்கும் சிப்பாய் எறும்பு, முட்டை இடும் பெண் எறும்பு அல்லது ராணி இயற்கையுள்ள ஆண் எறும்பு என்று இனம் பிரிக்கலாம். இந்த இனப்பிரிப்பு பெரும்பாலும் தேனீக்களின் இனப்பிரிப்பு முறையை ஒத்திருக்கும். நாம் பார்க்கக்கூடிய எறும்புகள் அனைத்தும் வேலைக்கார எறும்புகள்தான். இவை அனைத்தும் பெண் எறும்புகள். அதிலும் உருவத்தில் மிகச் சிறிதாக இருக்கும். வேலைக்கார எறும்புகள் பெரும்பாலும் கூட்டை விட்டு வெளியே வருவதில்லை. ராணிக்கு சேவை செய்வது, முட்டைகளை பராமரிப்பது போன்றவை தான் இவற்றின் வேலை. ராணி எறும்பு எப்போதும் கூட்டுக்குள்ளேயே இருக்கும். அதே நேரம் இனப்பெருக்க கால்களில் இறக்கையுள்ள ஆண் எறும்புகள் கூட்டை விட்டு வெளியே பறந்து செல்வதை பார்த்திருக்கலாம். இவை ஈசல்கள். மழை காலங்களில்தான் எறும்பு இனப்பெருக்கம் அதிகமாக நடைபெறும் என்பதால் அந்த காலத்தில் ஈசல்கள் மிக அதிகமாக வெளியே வருவதை பார்த்திருக்கலாம். வேலைக்கார எறும்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க மண்ணுக்கு அடியில் படிப்படியாக அவை கூட்டை விரிவுபடுத்துகின்றன. முட்டைகளை பாதுகாக்க முட்டைகளில் இருந்து வெளியே வரும் நுண் புழுக்களையும் கூட்டு புழுக்களையும் வைக்க, உணவை சேமித்து வைக்க என ஒவ்வொரு வேலைக்கும் அவை தனித்தனி அறைகளை கூட்டுக்குள் உருவாக்குகின்றன. ஒரு பக்கம் இனப்பெருக்கம் சுறுசுறுப்பாக நடந்து கொண்டிருக்க, மழைக்காலம் போன்ற உணவு தேட முடியாத காலங்களுக்காக எறும்புகள் முன்கூட்டியே உணவை சேகரித்து வைக்கும் பண்பை கொண்டிருக்கின்றன. ஒரு எறும்பு கூட்டத்தில் உள்ள சில முதிர்ந்த எறும்புகள் இனப்பெருக்கம் செய்யும் திறனை கொண்ட இறக்கையுள்ள ராணி மற்றும் ஆண் எறும்புகள் வளர்க்கின்றன. அவை முழு வளர்ச்சி அடைந்தவுடன் புதிதாக தங்களுக்கென ஒரு குடும்பத்தை அமைப்பதற்காக
வளர்ந்த கூட்டை விட்டு வெகு தூரம் பறந்து செல்கின்றன. அதற்கு பிறகு ஆண் எறும்பை கவர்வதற்காக ராணி எறும்பு பெரோமன் என்ற ஹார்மோனை வெளியிடுகிறது. இது பல ஆண் எறும்புகளை கவரும். அவை தங்களுக்குள்ளே சண்டையிட்டு வெற்றி பெறுகிற வலுவான ஆண் எறும்புகள் ராணியிடம் இணை சேரும். ஆனால் இணை சேர்ந்த பின் ஆண் எறும்புகள் இறந்து போய்விடும். ராணியின் ஒரே வேலை முட்டையிட்டு குடும்பத்தை விரிவுபடுத்துவது மட்டுமே. எறும்பு காலனிகளில் ஒரு காலனிக்கும் மற்றொரு காலனிக்கும் இடையே போர் மூள்வதும் உண்டு. சில இனங்கள் அடிமை எறும்புகளையும் உருவாக்கி காலனிக்கு வேண்டிய வேலைகளை கூட செய்ய வைக்கின்றன. அதாவது எறும்புகளையும் ஈக்களையும் நாம் இப்பொழுது பார்த்தோம். அதனுடைய விளக்கத்தை எல்லாம் இந்த புக்கில் போட்டிருக்காங்க. அதை தான் நான் படித்தேன். இத்துடன் எறும்புகளுக்கும் ஈக்களுக்கும் உள்ள ஒரு சின்ன ஒரு கதையை நான் சுருக்கமாக சொன்னேன். இத்துடன் இந்த ஒரு கதையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்கள் ஆர் மோகனா.